பாபர் மசூதி இடித்தது தர்மமா அதர்மமா, சரியா தவறா? எங்களுக்கு சாமி தான் தேவை, வேணா இடிச்சு எங்களை இடிச்சு தப்புன்னு சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை. பாபர் மசூதி இடித்தது ஒற்றுமையை சீர்குலைக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. மத ஒற்றுமை, தேசத்தினுடைய ஒற்றுமை, இதுதான் முக்கியம். இது மாபெரும் தவறு. தவறு மசூதி இடிச்சது தவறு, உண்மையான தவறு தான் சாமி. பாபர் மசூதி இடிச்சது தப்பான காரியங்கள். தவறு சாமி, அது இடிச்சது தவறு தான் சாமி. இடிச்சது தவறு தான் சாமி. மசூதி இடிச்சது தவறு, இடிச்சது தவறு தான். இடிச்சது ரொம்ப தவறு, அதை இடிக்கிறது மாபெரும் தவறு. பாபர் மசூதி இடித்தது மாபெரும் தவறு. இதனால இந்தியாவுடைய மத கொள்கைக்கும் இந்தியாவின் ஒற்றுமைக்கு சீர்குலைய ஒரு எடுத்துக்காட்டா போச்சு. பாபர் மசூதி இடித்தது தவறு தான் சார். சுவாமியை சரணமையப்பா. பாபர் மசூதி இடிக்கப்பட்டது வருந்தத்தக்க ஒன்றுதான். மசூதியை இடித்துத்தான் ஒரு கோயில் கட்டணுங்கிற அவசியம் இல்லை. மனித நேயத்தை வளர்க்கக்கூடியதான் மதங்கள். அதனால பாபர் மசூதி இடிக்கப்பட்டது என்பது ஒரு மிகப்பெரிய வருந்தத்தக்கது. பாபர் மசூதி இடிப்பு என்பது சமுதாயத்தின் நலனை வளர்ப்பதற்கு பதிலாக சமுதாயத்தில் ஒரு மாறுதலான சூழ்நிலையை உருவாக்குவதற்கு அது ஏதுவாக அமைந்துவிட்டது. வழக்காடு மன்றத்தில் பதிவு செய்யப்பட்ட நிலையில் உள்ள ஒரு விஷயத்தில் வழக்காடு மன்ற தீர்ப்பு வருவரை பொதுமக்கள் அமைதியாகவும் பண்புடனும் நடந்து கொண்டிருந்தால் பல மோசமான விளைவுகளை தவிர்த்திருக்கலாம் என்பது வள்ளல் பெருமானுடைய அடி நின்று சொல்லக்கூடிய ஒரு கருத்தாகும். பாபர் மசூதி பிரச்சனை மிகப்பெரிய சர்ச்சையை உருவாக்கி கொண்டிருக்கிறது. ஒரு தரப்பினர் பாபர் மசூதை இடிக்கச் சொல்வதும், ஒரு தரப்பினர் பாபர் மசூதை கட்டச் சொல்வதும், இது எங்களை பொறுத்தவரை, பொதுமக்களை பொறுத்தவரை ஒரு மசீதை இடிப்பதும் ஒரு கோயிலை இடிக்கச் சொல்வதும் இது மிகப்பெரிய குற்றம். ஐயா கடையநல்லூர் வழியில் ஐயா வழியின் சார்பிலும் அன்பு ஒண்ணுதான் முக்கியம். இதுல கோயிலை இடிக்கதோ அல்லது பள்ளிவாசலை இடிக்கதோ சர்ச்சை இடிக்கதோ இதெல்லாம் ஒரு விஞ்ஞான வளர்ச்சி இல்லாத ஒரு சிலரோட நம்பிக்கை. அயோத்தியில ராமர் கோயிலும் கட்டலாம், பாபர் மசூதியும் கட்டலாம். பாபர் மசூதி இடிப்புக்கு ஒரு தீர்வு, முக்கியமான ஒரு நிரந்தரமான தீர்வு காணணும்னா அதுல ஒரு மசூதை கட்டினா தான் இந்த பிரச்சனை தீரக்கூடிய நிலை ஏற்படும். இல்லைன்னா வருஷத்தோடு இதே பிரச்சனை தான், இதுதான். ஏற்கனவே ஒரு மசூதி இருந்த இடம் பரிகாரமாக நிவர்த்தியாக அதே ஒரு மசூதை கட்டி கொடுத்துட்டா ஒரு காலம் இந்த பிரச்சனைகளுக்கு முடிவு, பிரச்சனைகள் தீர்ந்தும் போகும். என்னை பொறுத்த வரைக்கும் பாபர் மசூதி இடிச்சது அவ்வளவு ஒரு சரியான காரியமா எனக்கு படல. ஏன்னு கேட்டா ஹிந்துஸோ முஸ்லீம்ஸோ ரெண்டு பேரும் நம்ம சண்டை போட்டு இருக்கல, நம்ம அண்ணன் தம்பி மாதிரி தான் இந்த நாட்டுல பழகிட்டு இருக்கோம். அதனால இது மாதிரி பண்ணது என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய அபத்தமான காரியம். அதனால இனிமையான இதை தடுக்கணும். அதுக்கு பக்கத்திலேயே ஒரு இடத்துல ராமர் கோயிலை கட்டி ரெண்டு பேரும் ஒத்துமையா இருக்கணுங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. உயர் நாயகனாகிய ராமபிரானுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு அயோத்தியை தேர்ந்தெடுக்கிறார். அயோத்தியில் தான் அவர் பிறந்தாரு, அதுக்கான ஆதாரங்கள் உண்டு. ஆனா அதே சமயத்துல பர்டிகுலரா அந்த மசூதி இருந்த இடத்துலதான் பிறந்தாங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? நானும் பச்சை இந்து தான், நான் அதுல எந்த ஒரு மாறுதல் கிடையாது. ராமபிரானைத்தான் வணங்கி கொண்டிருக்கின்றேன். பிறந்த அன்று முதல் இன்று வரை நான் ராமபிரானைத்தான் கும்பிட்டுக் கொண்டிருக்கின்றேன். ஆனால் அதே சமயம் ஒரு மசூதியை இடித்து அந்த மசூதியின் மீதுதான் ராமபிரானுடைய ஆலயத்தை கட்ட வேண்டும் என்பது என்ன நிச்சயம்? செய்வன செய்தல் யாண்டும் தீயன சிந்தியாமல் வைவன வந்த போதும் வசையில இனிது குரல் என்று சொன்னிய ராமன் ஒரு மசூதியை எடுத்துட்டு அந்த இடத்துல எனக்கு ஆலயத்தை கட்டு என்று சொல்லுவானா? தன்னுடைய மனைவியை கடத்தி கொண்டு சென்ற ராவணனை பார்த்து, நிராயுத வாணையாக இருந்த போர்க்களத்தில் இருந்த ராவணனை பார்த்து அவனை கொல்லக்கூடாது, அவன் வாழ வேண்டும் என்கின்ற ஒரு நல்ல காரணத்தினால் இன்று போய் நாளை வா என்று சிந்திக்க விட்ட ராமன், அப்படிப்பட்ட உயர்ந்த எண்ணத்தை, உயர்ந்த தத்துவத்தை கொண்ட ராமபிரான் ஒரு மசூதியை இடித்து விட்டு, மசூதி இருந்த இடத்திற்கு ஆதாரம், வரலாறு அனைத்தும் உண்டு. அந்த இடத்துல ராமர் பிறந்ததற்கான ஆதாரம் ஏதேனும் உண்டா? அயோத்தியில் பிறந்தார். அயோத்தி என்பது மிகப்பெரிய பரப்பளவு கொண்ட பூமி. அந்த பூமியில் தான் ராமன் பிறந்திருக்கிறான் என்பதை நானும் ஏற்றுக்கொள்கிறேன், இல்லை என்று சொல்லவில்லை. அந்த மசூதி இருந்த இடத்தில் தான் பிறந்தார். அது வறண்ட பூமியா, இங்கே ஒரு மலை மேல ஒரு மூலையில இருக்கு, அதுலதான் போய் கட்டணமா? அழகா இந்தியாவில் உள்ள இந்துக்கள் கிட்டத்தட்ட எல்லாரும் ஆளுக்கு ₹1 போட்டா போதும். ஒரு 50 ஏக்கர் நிலத்தை வாங்கி பிரம்மாண்டமான ஆலயத்தை அயோத்தியிலேயே நம்ம வாங்கி அயோத்தியிலேயே அழகா கட்டிவிடலாம். இதுக்கியா போய் அந்த மசூதியை எடுத்துட்டு அந்த இடத்துல தான் கட்டணும்? கட்டின பிறகு அந்த இடத்துல நம்ம நிம்மதியா இருக்க முடியுமா? டெய்லி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டு இருக்கும். இது தேவையே இல்லை. ராமபிரானுக்கு பிரச்சனை தேவையில்லை. ராமபுரம் ஏற்கனவே நடந்து முடிந்த கடை முடிந்து விடுத்து, அது ஒரு அவதாரம் தான். மகாவிஷ்ணுடைய அவதாரத்தில் அது ஒரு அவதாரம், ராமபிரானுடைய அவதாரம்.
10 அவதாரத்துல 9 அவதாரம் இது வரைக்கும் எடுத்திருக்காங்க. அந்த 9 அவதாரத்துல இது ஒரு அவதாரம், ராம அவதாரங்கிறது. ஏன் அந்த அவதாரத்தை வச்சுக்கிட்டு நீங்க இன்னைக்கு வந்து அதிகாரம் பூசிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? தேவையில்லைங்கிறேன். அயோத்தியில ஒரு மூலையில எங்கேயாவது ஒரு நடு மையத்துல அழகா நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் போஸ்ட் லொக்காலிட்டியில லேண்டா வாங்கி கட்டேன். எவன் வானாங்கிறான்? எதுக்கு கொண்டு போய் அந்த மசூதி இடிப்பான, அந்த மசூதியில கட்டுவான, அங்க வந்து இப்ப சண்டையை பிரச்சனையை கிளப்புவான? வேணாங்கிறது தான் என்னுடைய கருத்து, தாழ்மையான கருத்து. தயவு கூர்ந்து இந்து முஸ்லிம்கள் இடையே பிளவு ஏற்படும். முஸ்லிம்களும் நம்முடைய சொந்தக்காரர்களே தான். ஏன்னா இன்னைக்கு அவங்க எல்லாம் வந்து வெளிநாட்டுல இருந்து இங்க வந்து குவியல, இங்கேயே நம்மோடு பிறந்து வளர்ந்து நம்மோடு வாழ்ந்து ஏதோ நம்ம வந்து ராமன்கிறது அவன் அல்லாங்கிறான், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதனால வீணான சண்டை வேண்டாம் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து.